ஆக இப்போது அடுத்து நம்ம செய்ய வேண்டியது வாழ்க்கையின் பொருள் என்ன, வாழ்க்கையின் நோக்கம் என்ன. இதை சங்கரர்கிட்ட கேட்குறாங்க. வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு ஆதிசங்கரர் கேட்குறாங்க. அப்போ ஆதிசங்கரர் சொல்கிறார், வாழ்க்கை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை தான். இது நான் முன் செய்த பாவத்திற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. இதில் என்ன வாழ்கிறதுக்கு இருக்கு, இதை சீக்கிரம் முடிச்சுட்டு போகிறதுக்கு தான் பார்க்கணும். எத்தனை தடவை தான் நான் மறுபடியும் பிறந்து இந்த வாழ்க்கையை சம்சாரத்தில் இருப்பேன் அப்படின்னு. வாழ்க்கை வாழ்வதற்கு உரியதல்ல, இது முடித்து கொள்வதற்கு தான் உரியது. புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனம், ஜனனம் சயனியம். எத்தனை முறை தான் நான் தாயின் வயிற்றில் உறங்குவது இல்லை? இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருப்பியா பாரே பாகிமுராரே. இதிலேருந்து விடுபட்டு எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம்ப்பா, இதிலேருந்து விடுபடணும் அப்படின்னு இறைவனை வேண்டுகிறார் சங்கரர். அப்போ சங்கரர் பார்வையில் வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை அப்படின்னு இருக்கார். பின்னாடி காலங்கள் மாறுது. ஆண்டாள் வர்றாங்க, திருப்பாவை தந்த ஆண்டாள் வர்றாங்க. இதே கேள்வியை தான் உங்களுக்கு வைக்கிறது. வாழ்க்கையின் நோக்கம் என்ன, வாழ்வின் பொருள் என்ன? ஆண்டாள் சொல்கிறாங்க, சங்கரர் சொன்ன மாதிரி வாழ்க்கை தண்டனைக்குரியதல்ல, வாழ்க்கை வாழ்வதற்கே. கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே. ஆனால் யாருக்காக வாழ்வது அப்படிங்க கேள்வி வருது. இறைவனுக்காக வாழ்வது தான் வாழ்க்கை. ஆக எத்தனை முறை நான் பிறந்தாலும் பிறப்பதற்கு நான் தயார், ஆனால் ஒவ்வொரு தடவையும் உனக்காகவே வாழ்வேன். ஆக வாழ்க்கையின் நோக்கம் என்பது இறைவனுக்காக வாழ்வது அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறாங்க. அதான் உங்களுக்கு அந்த சரணாகதி பாடல் இருக்கே, சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடி போற்றும் பொருள் கேளாய், பெற்றம் மேத்துண்ணும் ஆய்குலத்தில் பிறந்த நீ குற்றவேல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான். என்னை ஏற்றுக்கப்பா, இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உமக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய். எத்தனை பிறவி எடுத்தாலும் உனக்காகவே வாழ்வேன் அப்படின்னு ஆண்டாளுடைய கருத்து. இறைவனுக்காக வாழ்வது தான் வாழ்க்கை. அப்புறம் காலங்கள் மாறுது. வள்ளல் பெருமானார் வர்றார். சமீபத்தில் வந்தவர் வள்ளல் பெருமானார். இதே கேள்வி தான் அங்கேயும் நிற்கிது. வாழ்க்கையின் நோக்கம் என்ன? அவர் 2 பேரையும் மாற்றிடுறாரு. வள்ளல் பெருமானார் வரும்போது அவர் கொஞ்சம் புரட்சியாளர். அவர் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னாரு வள்ளல் பெருமானார். 2வது சென்டென்ஸ் சொன்னது இறைவனுக்காக அல்ல. அது மிகப்பெரிய புரட்சி. வாழ்க்கை என்பது இறைவனுக்காக வாழ்வது அல்ல. அப்போ யாருக்காக வாழ்வது? இறைவனுக்காக வாழ்வது அல்லன்னு சொல்லிட்டு அவர் இறைவன்கிட்டே சொல்கிறாரு, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். நான் என்ன செய்யணும்? ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். அதுதான் வாழ்க்கை. இறைவனுக்காக வாழ்வது வாழ்க்கை அல்ல, ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். இப்போ நம்ம வாழ்க்கை ஆருயிர்க்கெல்லாம் அன்பு செய்து வாழ்தல். இதை மனசில் வச்சுட்டு தான் மகரிஷியும் ஒரு இடத்துல வாழ்க்கையை பற்றி சொல்லுவார். சில இடத்துல சுருக்கமாக சொல்லுவார், சில இடத்துல கொஞ்சம் விவரிச்சே சொல்லுவார். சுருக்கமாக சொன்ன இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வாழ்க்கை என்பது என்ன அப்படிங்கிறதுக்கு என்ன சொன்னார்? ஆதி என்னும் பரம் பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்து அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி எல்லாம் தான் ஆகியிருக்கு. நீதி நெறி உணர் மாந்தராகிடுச்சு. அப்போ மாந்தர் என்ன பண்ணணும்?
வாழும் நிலை உணர்ந்து தொண்டு ஆற்றி இன்பம் காண்போம். எதில் வந்து முடிச்சாரு? தொண்டு. ஆக பிறருக்கு தொண்டு செய்வது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம். எம்ஏ படித்து பிஹெச்டி வாங்கிறதல்ல. உன் பிஹெச்டி யாருக்கு வேணும்? இல்லை. பிரதம மந்திரி ஆகிறதல்ல, யாருக்கு வேணும்? அதன் மூலமாக நீங்கள் என்ன செய்கிறீங்க? பிறருக்காக தொண்டு செய்து வாழ்தல். தொண்டுங்கிறத கான்செப்டை வந்து மகரிஷி அங்கே வலியுறுத்தினார். அதே மகரிஷி இன்னொரு இடத்துல கொஞ்சம் விரிவாகவே சொல்லுவார். யாரை நம்மெல்லாம் வணங்கணும், என்ன செய்யணும் வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு இடத்துல கர்மயோக பாடலில் ஒன்று சொல்வார். பெற்றோர்கள், அந்த பாடல் ஞாபகம் இருக்கா? பெற்றோர்கள், குரு, அரசு, தெய்வம். எத்தனை பேர்? 5 பேர். பெற்றோர்கள், குரு, அரசு, தெய்வம் என்ற 5 பிரிவினரின் பெருமதிப்பை உணர்ந்து வணங்கி நலம் காண்போம். யாரெல்லாம் வணங்கணும்? பெற்றோர்கள், குரு, அரசு, தெய்வம். வணங்கி நலம் காண்போம். இவங்களெல்லாம் நமக்கு வணங்கணும். இன்னும் சொல்லப்போனால் மகரிஷியினுடைய பாடல்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, மகரிஷி இறைவனை பார்த்து நான் உன்னை வணங்குகிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட பாடலை. நான் உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல கூட பாடலை. அவர் எல்லோருக்கும் மழை வேண்டும் என்று நான் உன்னை இறைஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், வணங்குகிறேன் கூட சொல்லலை. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் டிக்ளேர் பண்ணிட்டாரு. அது ஒன்றும் வேண்டுதெல்லாம் கிடையாது, ஒத்தபடி பெய்யட்டும். ஆனால் 2000 பாடலில் ஒரு பாடல் கூட நான் உன்னை வணங்குகிறேன் பாடாத அந்த மகரிஷி பெற்றோர்களை வணங்குகிறேன்னு ஒரு பாடல் பாடியிருப்பார். பெற்றோர்களை வணங்குகிறேன். அவர் செயல் விளைவு தத்துவம்னு ஒரு புக் எழுதினார் மகரிஷி. செயல் விளைவு தத்துவம். அந்த புக்குக்கு முதல்ல இன்ட்ரடக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாடம் ஒரு 4 வரியில் கொடுத்துருப்பார். அங்கே தான் பெற்றோர்களுக்கு அவருடைய வணக்கத்தை தெரிவிக்கிறார். இறைவனை மனதில் கொண்டு பெற்றோர்களை பார்த்து சொல்கிறாரு. இறைவனை மனதில் கொண்டு ஏழ்மையில் வாழ்க்கை செய்து, அவங்க பெற்றோர்கள் ஏழ்மை, இறைவனை மனதில் கொண்டு ஏழ்மையில் வாழ்க்கை செய்து மறைபொருள் உணரத்தக்க மகன் வேண்டி தவம் செய்து. எப்படிப்பட்ட மகன் வேணும்? நீங்கள் அவங்க அப்பா அம்மா வேண்டாங்களாம். மறைபொருள் உணரத்தக்க மகன் வேண்டி தவம் செய்து நிறைவாக பெற்ற பெற்றோர் நேர்மையாக வளர்த்தார்கள். அவர்கள் அரிய அறவடி தொழுது அரிய நூல் எழுதுகின்றேன். அவங்களை வணங்குவார். ஆனால் இறைவனை பார்த்து நான் வணங்குகிறேன் அவர் ஒரு இடத்துல கூட எழுதலை. ஆனால் பெற்றோர்களை வணங்கினார். ஆக பெற்றோர்கள், குரு, அரசு, தெய்வம் என்ற 5 பிரிவினரின் பெருமதிப்பை உணர்ந்து வணங்கி நலம் காண்போம். அதுக்கடுத்து உங்களுடைய கடமை எப்படி இருக்கணும், உங்களுடைய செயல் எப்படி இருக்கணும்? சுற்றத்தார் பாடம் ஞாபகம் இருக்கா? சுற்றத்தார், தான், குடும்பம், சமுதாயம், உலகம் என்ற 5 பிரிவினருக்கும் கடமை செய்தே வாழ்வோம். 5 பிரிவினருக்கும் கடமை செய்தே வாழ்வோம். ஆக நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்பது யாருக்கெல்லாம் கடமை செய்யணும்? யாருக்கெல்லாம் நமது கடமையை செய்யணும்? சுற்றத்தார், தான், தனக்கும், குடும்பம், சமுதாயம், அப்புறம் உலகம். ஒவ்வொன்றா விரிஞ்சிட்டு போகணும். குடும்பத்தை விட்டுட்டு நான் சமுதாயத்துக்கு போகிறேன், பிரயோஜனம் இல்லை. குடும்பத்தினுடைய விரக்தியில் நான் சன்னியாசி ஆகக்கூடாது. குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியில் நான் சன்னியாசி ஆகணும். குடும்பத்தினுடைய அங்கே இருக்க கஷ்டங்களை தப்பிக்கிறதல்ல சன்னியாசம், அங்கே ஏற்பட்ட நிறைவும் எனக்கு சன்னியாசம் வரணும்.
ஆக இப்போ வாழ்க்கையின் நோக்கம் என்பது அன்பு செய்து வாழ்தல். ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எல்லோருக்கும் அன்பு செய்து தொண்டு செய்து வாழ்வதே வாழ்க்கை.